இந்த படத்துக்கு சண்டியர் எல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணன் கிருஷ்ணசாமி கோச்சுக்குவார். இந்த படத்துக்கு சண்டியர்னு வைக்காம கிட்டி வாசல்னு வைக்கலாம்னு நினச்சின்னு இருந்தோம். ஆனால் கிட்டி வாசல்னு வச்சோன்னா அவர் பேர் செல்லம்மா கிட்டின்னு கூப்பிடுவாங்க. அதனால் அதுக்கும் கோச்சுப்பாருன்னு சொல்லிட்டு அரங்கேற்றம்னு வைக்கலான் இருந்தோம். அது ஏற்கனவே வந்த படம் எங்கள் வாத்தியார் கோச்சுப்பார். ஔவையார்னு வைக்கலாமான்னு பார்த்தோம். ஆனால் ஔவையாருங்கிற பேருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. என்னடா பண்ணுறது, காளமாடு முரட்டு காலைன்னா அது ரஜினி கோச்சுப்பார். என்ன பண்ணுறது, பராசக்தின்னு வைக்கலாமான்னு பார்த்தோம், கலைஞர் கோச்சுப்பார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 1001 அடிமை பண்ணி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் பேர் இல்லாமல் வைக்கலான்னு பார்த்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே வரும் இந்த அரசியல்வாதி மாதிரி. அதை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் திருமணம் பண்ணிட்டா தப்பு. அது 100 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னுடுவாங்க. அதான் கலாச்சாரம். எப்படி மாறினே வருது பாருங்க. அதை காப்பாற்றுறது தான் நம்ம வேலை. அதுக்கு முன்னாடி சமணர்கள் எல்லாம் கழுவில் ஏற்றினாங்க. அது நம்ம கலாச்சாரம். சிவன் பேரால் ஏற்றினது கலாச்சாரம். கலைபரர்கள் வந்தாங்க இங்கே. அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த தமிழ் தான் இப்போ மிச்சம் இருக்குது நமக்கு. அதுதான் கலாச்சாரம். அப்புறம் வெள்ளைக்காரன் சட்டை போட கற்றுக் கொடுத்தான். அதுக்கு முன்னாடி நம்ம பொம்பளைங்களாம் ஜாக்கெட்டே போட மாட்டாங்க, சும்மா தான் இருந்தாங்க. அப்போ எது கலாச்சாரம்? பழைய தமிழ் கலாச்சாரத்துக்கும் போக முடியாது. எனக்கு ஒரே குழப்பம். பேசாமல் சினிமா எடுக்கிறது நிறுத்திட்டு நானும் கலாச்சாரத்தை காப்பாற்ற போயிடலாமான்னு இருக்கிறேன். இந்த அரிவாள் கலாச்சாரம்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தா எல்லா சாமி கையிலையும் அரிவாள் இருக்குது. இப்போ எப்படி இளநீ எப்படி வெட்டுறது அரிவாள் இல்லாமல்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு வருது. இதில் எனக்கு டைரக்ஷனில் சரியாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல இவர் கொடுத்த டென்ஷனில். அதனால் இப்போ படம் ஒரு மாதிரி வந்துடுதுங்க. ஓடும் ஓடாதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கோங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஓடலைன்னா பேரை வைக்க வேண்டியதில்லை. ஓடிச்சுன்னா அப்போ அதை தண்ணியில் வச்சுக்கலாம். விருமாண்டி கன்னி பொண்ணு கை வளர்த்த காளமாட, காம்பு தொட்ட பால் கொடுக்கும் பசுமாட. கன்னி பொண்ணு கை வளர்த்த காளமாட, காம்பு தொட்ட பால் கொடுக்கும் பசுமாட. கட்ட வண்டியில இறக்கட்ட மொப்பட்ட முன்ன வந்த மோகங்காட்ட, செம்பட்டி சந்தடித்த செமரேட்ட. ஆட்டாடி என்ன லட்சுமி தோத்தாடி வந்தயத்துல. ஆட்டாடி என்ன லட்சுமி தோத்தாடி வந்தயத்துல. கொடி கட்டி கொட்டமாக கொடி கட்டி கொட்டையூரு கொடி கட்டு சண்டி அறுத்து. கும்பல பூவை சுத்தி நெத்தியில் புத்த வச்சு கன்னி பொண்ணு கை வளர்த்த காளமாட, காம்புலத்த பால் கொடுக்கும் பசுமாட. எத்தனை தழும்பு இருக்கு எங்க கொள்ள நெஞ்சில வீர தழும்பு. சுத்தின காலங்க இப்போ கொண்டி தொழுவத்தில் எத்தனை வெட்டியல் உண்டு. நெஞ்சில தம்பி இப்ப புரிஞ்சிருக்கு. கால என் முருக சொரிஞ்சு நிக்க. சில ரெண்டா வாழையாட்டும் காலையில் நான் வேலையில கண்டு கொள்ளை. கை வளர்த்த காலமாடு, காம்பு தட்ட பால் கொடுக்கும் பசுமாடு.
ஒண்ணு இல்லாம போனா என்ன சொல்ல தோளுக்கு கோணைய தேடு கோளார் ஒண்ணு தேடு காளைய கலட்டி ஓட்டு